வாழ்த்துக்கள்ப்பா. காலீஸ்வரி வந்து இந்த வாட்டி ஸ்டேட் லெவலில் வந்து குரூப் 1ல் 5th ரேங்க் வாங்கி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்கள் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை பற்றி, உங்கள் ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ப்ரிலிமினரி வந்துட்டு நான் ஃபுல்லாகவே சமச்சீர் புக்ஸ் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறையவே ரெஃபர் பண்ணேன், எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆப்டிடியூட் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு போட்டு பார்ப்பேன். அண்ட் வெற்றியோட டெஸ்ட் சீரீஸ் வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுவேன். அந்த ஸ்கெடியூல் வந்துட்டு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ டெஸ்ட் சீரீஸ் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு அட்டன் பண்ணிடுவேன். ப்ரிலிமினரி வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணேன் வெற்றியில். ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆகி கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணாங்க டீம் வந்துட்டு. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வெற்றியோட மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணேன். நான் வேறு எந்த கரண்ட் அஃபேர்ஸுமே வந்துட்டு போகல. ரிலீஜியஸாக வெற்றியோட கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் சமச்சீர் புக்ஸு அவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ஹவு லாங் டைம் யூ வுட் சஜஸ்ட்? ஒரு 6 to 7 months எனக்கு தெரிஞ்சு போதும். ப்ரிலிமினரிக்கு 3 to 4 months ஆஃப் ப்ரிப்பரேஷனே வந்துட்டு போதும். சமச்சீர் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணுறதுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 6-7 monthsல ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்களா நீங்கள்? பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, டெஸ்ட் சீரிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுங்க? ஒன்லி ப்ரிப்பரேஷன் வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்களா, இல்லை நோட்ஸ், சிலபஸ், அப்புறம் புக்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் 4ம் சேர்த்து பண்ண மாதிரி இருந்துச்சுங்களா? 4மே சேர்த்து தான் பண்ணேன். நோட்ஸும் எடுத்துப்பேன், புக்ஸ்லேருந்துமே வந்துட்டு ரெஃபர் பண்ணிப்பேன். சமச்சீர் புக்ஸில் சம்டைம்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சுமே பார்த்துப்பேன். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸில் இருக்கிறதே அப்படியே ஹைலைட் பண்ணி படிச்சிருவேன். ஆப்டிடியூட் மட்டும் ரெகுலராகவே வந்துட்டு போட்டேன். டெய்லியுமே ஒரு 1 hour வந்து ஆப்டிடியூட் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே 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 உங்கள் மெயின்ஸோட ஜேர்னி பற்றி ஷேர் பண்ணுங்கள். மெயின்ஸ் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல்லாக நம்ம படித்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் வந்து எடுத்து பாயிண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஒரு டாபிக் கீழேயும் என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும், அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அதை அந்த நோட்ஸு கீழேயே ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ தட் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் எந்த கரண்ட் அஃபேர்ஸுன்னு. அப்படிதான் மேம் போச்சு எனக்கு. எவ்வளோ நோட்ஸ் எடுத்தீங்க? எல்லா சிலபஸ்க்கு நோட்ஸ் எடுத்தீங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி டெஸ்ட் சீரிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? டெஸ்ட் சீரிஸ் வந்து ரெகுலராக எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு அட்டன் பண்ணிடுவேன். எதுவுமே வந்துட்டு மிஸ் பண்ண மாட்டேன். டெஸ்ட் சீரிஸ் வந்து கரெக்டாக சிலபஸ் வைஸ் வந்துட்டு போகும். அதனால ரொம்பவே நம்மளோட ஸ்கெடியூலோட மேப் ஆகிக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து. ஸோ நிச்சயமாக டெஸ்ட் சீரிஸ் தான் வந்துட்டு இதில் பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரெகுலராக ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு படிக்கிறத விட மெயின்ஸுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். மெயின்ஸுக்குமே வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் பண்ணேன். ஜோதி மேமும் ஆண்டோ சாரும் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு ரீச் ஆயிடும் எனக்கு. கரெக்டாக பேப்பர் கரெக்ஷன் தினு அரவிந்த் சார் பண்ணாங்க. ஸோ கைடன்ஸ் வந்துட்டு தினு அரவிந்த் சார் நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த டைம் எடுத்துட்டு நான் கரெக்ட் பண்ணேன். ஓகே, ஃபுல் அபவுட் யுவர் இன்டர்வியூ ஜேர்னி வந்து எந்த மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க, இல்லை மார்க் கண்டிப்பாக தேவையா, இல்லை இந்த நோட்ஸ் மேக் பண்ணி தான் நம்ம படிக்கணுமா, இல்லை வந்து டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி போர்ட் போனாலே ஒருத்தவங்க வந்து அவங்களோட யதார்த்தத்தை பிரதிபலிக்க முடியுமா? இதுக்கும் வந்துட்டு மிக்சடாக தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு டெய்லியுமே படிச்சுட்டு அதுலேருந்து டாபிக்ஸை ரொம்ப டெப்த்தாக வந்துட்டு புரிஞ்சுக்கணும். எதனால இந்த டாபிக் இப்போ வருது, இப்போ என்ன அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு அந்த டாப்பிக்கில். ப்ளஸ் மார்க் வந்து ரெகுலராகவே வெற்றியில் வந்துட்டு அட்டன் பண்ணேன் நான். ரெகுலராக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் வந்துட்டு நல்லா டெப்த்தாகவே கேட்பாங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மார்க்ஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அதுலேயுமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்தேன் நான். கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நோட்ஸ் எடுத்தேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு அதெல்லாமே வந்துட்டு நோட்ஸ் எடுத்தேன். வெற்றிலையுமே வந்துட்டு அதுக்கான நோட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. இன்டர்வியூ கைடன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு போஸ்ட்டோட அந்த ஒரு போஸ்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வெற்றியில் ஃபுல் கைடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. இன்டர்வியூ கைடன்ஸ் வந்துட்டு ஷண்முகம் சார் பண்ணாங்க. அப்புறம் ராஜேஷ் சார் வந்துட்டு ஃபுல்லாகவே இன்டர்வியூக்கு கோஆர்டினேட் பண்ணாங்க. மார்க்ஸ் எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. ஆண்டோ சாரும் கோஆர்டினேட் பண்ணாங்க. ப்ளஸ் யுவராஜ் சார், கிஷோர் சார், ஜவஹர் சார், கார்த்திகா தீபா மேம் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு ஃபைனல் மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்னோட டிஸ்ட்ரிக்ட் பற்றி நிறைய நான் தெரிஞ்சுக்கணும், ஸோ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேம் சொன்னதுமே வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து என்டையர் ஜேர்னியில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க்கிங்லேயே இருக்கீங்க இல்லையா, அது வந்து ப்ரைவேட் ஜாபுங்களா? ஸோ உங்களோட ஜாப், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ப்ரிப்ரேஷன் மூணையும் ஒரு யங்ஸ்டர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு ஃபாலோ பண்ணணும்னா என்ன மோட்டிவேஷனாக நீங்கள் அதை கைட் பண்ணுவீங்க?
ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி தான். எந்த அட்டம்ப்ட்டுமே வந்துட்டு ஃபெயில் ஆனா வந்துட்டு விட்டுறக்கூடாது. திருப்பி அடுத்த அட்டம்ப்ட் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப மனதைரியத்தோட இருக்கணும். பிளஸ் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்த்து கரெக்ட் பண்ணிடணும். லாஸ்ட் அட்டம்ப்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணணுமோ அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுதான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். பிளஸ் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கரெக்டா பண்ணணும். ஒர்க்கும் பார்த்துட்டு வீட்லயும் கவனிச்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கரெக்டா டைம் அலோகேட் பண்ணி பண்ணோம்னா நிச்சயமா முடியும். ஸோ நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னில உங்களோட ஃபேமிலி சப்போர்ட், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கிட்ஸ் இருக்காங்க, கிட் படிக்கிறாங்க, அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்துட்டு ஃபுல்லாவே இருந்தது. நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. பிளஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஈக்குவலி வந்துட்டு வி ஷேர் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால எனக்கு அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். எப்பயுமே நான் டவுன் ஆகும்போது வந்துட்டு இல்ல நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே மோட்டிவேட் பண்றது ஹஸ்பண்ட் தான். பிளஸ் கிட்டுமே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் வந்துட்டு அம்மா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட் எப்பவுமே கிட்டு வரைக்குமே எனக்கு கிடைச்சிது. ஓகே. ஸோ இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது கூட உங்களை வந்து கால் பண்ணி மார்க் வாங்க சொல்லும்போது ஆன்லைன்ல தான் மார்க் பண்ணீங்க. ஸோ நீங்க சென்னைக்கு வந்து வெற்றிக்கு மார்க் வர்றக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ அதை எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? அங்கே வந்து தான் ப்ரெசன்ஸ் தான் பண்ணணுங்கிறத, பட் வித் ஆன்லைன் how they supported you and how you balanced that? இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து ஃபுல்லாவே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. வெற்றி வந்துட்டு என் கூட எனக்கு என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ, ஏன் இன்டர்வியூ வர முடியல எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்லைன்லேயே தான் வந்துட்டு ஃபுல்லாகவே அட்டன் பண்ணாங்க. ரெகுலராக செஷன்ஸ் இருந்துச்சு, 1-to-1 வச்சாங்க. என்கிட்ட இருந்த ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஐ கரெக்டட். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. ஸோ உங்களோட ரோல் மாடல், உங்கள் இன்ஸ்பிரேஷன் இந்த ஜேர்னிக்கு வர்றதுக்கு யாரை நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் அப்பா தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் வந்துட்டு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்டு. ஸோ அப்பாவை பார்த்து தான் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, குட். ஸோ எனிதிங் டு ஷேர் உங்களோட டெடிகேஷன் ஆர் யுவர் ஜேர்னியில் உங்களோட ஹார்ட்ஷிப் நீங்கள் பேலன்ஸ் பண்ணது, உங்கள் சேலஞ்சஸ் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணது ஷேர் பண்ணணும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு, நெக்ஸ்ட்டு வர ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான், கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு கொண்டு போயிடுங்க ப்ராசஸை. இடையில வந்து நிறைய ஹேர்டில்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஹேர்டில்ஸ் இருக்கும் அந்த ப்ராசஸில். ஸோ நிச்சயமாக அந்த ஹேர்டில்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு விட்டுறாதீங்க. ப்ராசஸை கண்டினியூஸாக கொண்டு போங்க. நிச்சயமாக வந்துட்டு ஒரு நாள் ரிசல்ட் வந்துடும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகி நிறைய மக்களோட குறைகள் ப்ளஸ் அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் புரிஞ்சு ஒரு பெஸ்ட் ஆஃபீஸராக வரணுன்றதை எங்களோட வெற்றியோட சார்பில் எல்லாத்தோட சார்பிலையும் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ.